காற்றின் குரல். ஹலோ மக்களே, ஒரு கதை சொல்லட்டா நிகழ்ச்சியில் காற்றின் குரலாய் உங்களுடன் இணைந்திருப்பது உங்கள் சகி. சில ஃபோன் கால்ஸ் நம்ம வாழ்க்கையே மாத்திடும். சில மெசேஜஸ் லேட்டா ஓபன் பண்ணதுக்காக வாழ்நாள் முழுக்க வருத்தப்பட வைக்கும். இந்த கதை ஒரு அம்மாவுடைய கதை. அவங்க மகன்கிட்ட பெரிய விஷயம் எதுவும் கேட்கல. ஒரு வீடு வேணும்னு கேட்கல, பணம் வேணும்னு கேட்கல. அவங்க கேட்டது ஒரே ஒரு சாப்பாடு, அவனோட சேர்ந்து சாப்பிடணும். அதான் சிட்டி லைஃப். காலையில மணி 8:45. சென்னை டிராஃபிக் பீக். ராஜா பைக் ஓட்டிட்டு ஆஃபீஸ் போயிட்டு இருந்தான். ஹெல்மெட்டுக்குள்ளேயும் வேர்வை, மைண்ட் ஃபுல்லா ஸ்ட்ரெஸ். ஒரு சைட்ல கிளைண்ட் கால், இன்னொரு சைட்ல ப்ராஜெக்ட் டெட்லைன். அவனுடைய வாழ்க்கை ஒரு கேலண்டர் ரிமைண்டர் மாதிரி ஆயிடுச்சு. ஃபோன் வைப்ரேட் ஆச்சு. ஸ்க்ரீன்ல பார்த்தா அம்மா காலிங்னு வந்தது. அவன் பார்த்தான். ஒரு 2 செகண்ட் பார்த்துட்டு அப்படியே ஃபோனை கட் பண்ணிட்டான். திரும்பவும் ரிங் வந்துச்சு. திரும்பவும் அவன் கட் பண்ணான். வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ், சாப்பிட்டியாப்பா? அவன் ஒரே ஒரு லைன் தான் மெசேஜ் பண்ணான், மா பிஸியாக இருக்கம்மா. அந்த ஒரு வார்த்தை அவனுக்கு சாதாரணம். ஆனால் ஒரு தாய்க்கு அது ஒரு பெரிய, தன்னையே தன் மகன்கிட்டேருந்து தூரப்படுத்துகிற ஒரு வார்த்தை. சில பெற்றோர்கள் நீ பிஸியானு கேட்கறதே இல்லை. ஏன்னா பதில் என்னன்னு அவங்களுக்கு முன்னாடியே தெரியும். கிராமம். மீனாட்சி ராஜாவுடைய அம்மா காலையில 5 மணிக்கு எழுந்திரிச்சிடுவாங்க. முதல்ல வாசல் தெளிப்பாங்க, பிறகு கோலம் போடுவாங்க, அதுக்கப்புறம் சமையல் வேலை. ஆனா அந்த வீட்டுல பேச யாருமே இல்லை. அவங்க சாப்பிட்றப்பவும் எதிரில் ஒரே ஒரு எம்டி சேர். அது ராஜாவோட சேர். வருஷங்கணக்கா அவன் அந்த சேர்ல உட்காரவே இல்லை. ஆனா இன்னும் அவங்க அந்த சேரை அந்த இடத்துல இருந்து எடுக்கல. ஒரு நாள் அவங்க ராஜாவோட ரூமை கிளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. பழைய ஸ்கூல் பேக், உடஞ்ச கிரிக்கெட் பேட், 12th மார்க் ஷீட், அதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு இருந்தாங்க. இந்த பேட் வாங்கி கொடுங்கன்னு எவ்வளோ அழுதான். அந்த ரூம்ல வெறும் நினைவுகள் தான் இருந்தது, மனிதர்கள் யாருமே இல்லை. ராஜாவுக்கு சின்ன வயசுல அம்மா இல்லாம தூக்கமே வராது. மழை இரவு வந்தா அவன் பயந்து அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு தூங்குவான். ஒரு நாள் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் டே, கேட்டுக்கு வெளியே நின்று அழுதுட்டு இருந்தான். மா நீ போகாதம்மா. மீனாட்சி அவனை தூக்கிக்கிட்டு, நான் இங்கே தம்பா இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவனை ஸ்கூலுக்குள்ளே விட்டாங்க. அந்த குழந்தை இப்போ ஃபோன் அட்டன் பண்ண நேரம் இல்லாத மனுஷனாக மாறிட்டான். வாழ்க்கை மனிதர்களை மாற்றாது, முக்கியத்துவங்களை மட்டும்தான் மாற்றும். சரவணன் ராஜாவுடைய ஃப்ரெண்டு. ஒரு நாள் ஈவினிங் சரவணன் டீ குடிக்க ராஜாவை கூப்பிட்டான். டேய் எப்படா இருக்க? எப்பவும் போலதான். அம்மா எப்படி இருக்காங்க? இருக்காங்க. லாஸ்ட்டாக எப்போ ஊருக்கு போன? ராஜா நினச்சி பார்த்தான். சரியா ஞாபகம் வரலடா, ஒரு 3 மாதம் இருக்கும். சரவணன் அமைதியாக இருந்தான். டீ கிளாஸை கீழே வச்சுட்டு, டேய் வேலை முக்கியம்தான், ஆனால் நமக்காக வெயிட் பண்ணுற மனுஷங்க எப்பவும் வெயிட் பண்ண மாட்டாங்கடா. அவன் சொன்ன அந்த ஒரு வரி ராஜாவோட மனசுக்குள்ள எங்கேயோ போய் நின்றுச்சு. ஆனால் அவன் அதை விட்டு தள்ளிட்டான். ஏன்னா பிஸியான மனிதர்கள் எல்லாருக்கும் ஒரு பயங்கரமான பழக்கம் இருக்கும், நாளைக்கு பார்த்துக்கலாம் என்ற பழக்கம். ஒரு நாள் இரவு மீனாட்சிக்கு நெஞ்சு வலி. அவங்க மெதுவா செவரை பிடிச்சுக்கிட்டு உட்காந்துட்டாங்க. சுவாசிக்கவே கஷ்டமா இருந்தது. பக்கத்து வீட்டில் உள்ளவங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாங்க. டாக்டர் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, உங்கள் பையன் வரட்டும் அப்படின்னாரு. அவங்க உடனே, இல்லை டாக்டர், அவன் வேலையில் பிஸியாக இருக்கான். டாக்டர் அமைதியானார். ஏன்னா இந்த வார்த்தையை அவர் நிறைய பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டிருக்காரு. சில பெற்றோர்கள் தங்களோட நோயை விட பிள்ளைகளோட வேலையை டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு தான் பயப்படுவாங்க. அந்த இரவு மீனாட்சி ஃபோன் எடுத்தாங்க. ராஜாவோட சாட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி, எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்குடா தம்பி இப்படி சொல்லிட்டு உடனே டெலீட் பண்ணிட்டாங்க. திரும்பவும் டைப் பண்ணாங்க, எனக்கு உடம்பு சரியில்லை இப்படி டைப் பண்ணிட்டு திரும்பவும் டெலீட் பண்ணிட்டாங்க. கடைசியாக அனுப்புனது, சாப்பிட்டியாப்பா, இந்த ஒரு வார்த்தை மட்டும்தான். ஏன்னா சில அம்மாக்கள் தங்களோட வழியை கூட கேள்வியாக கேட்க மாட்டாங்க, அன்பா மட்டும்தான் கேட்பாங்க. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை மீனாட்சி பழைய ஆல்பம் எடுத்து பார்த்தாங்க. ராஜாவுடைய சின்ன வயசு ஃபோட்டோ, முதல் பிறந்த நாள், ஃபேன்சி ட்ரெஸ், ஸ்கூல் ஆனுவல் டேன்னு ஒவ்வொரு ஃபோட்டோவையும்
மெதுவா தடவி பார்த்தாங்க. ஒரு போட்டோல ராஜாவும் அவங்களும் சேர்ந்து சாப்பிட்ற போட்டோ. அதை பார்த்து சிரிச்சாங்க. இப்போ அவனோட சேர்ந்து சாப்பிடவே முடியல. அந்த நேரம் பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்டாங்க, அக்கா என்ன யோசிக்கிறீங்க? ஒரு தடவை அவனோட சேர்ந்து சாப்பிடணும் போல இருக்கு. அதுதான் அவங்களுடைய கடைசி ஆசை. பெரிய ஆசைலாம் இல்லை. வெளிநாட்டுக்கு போகணும், தங்கம் வாங்கணும், இதெல்லாம் இல்லை. ஜஸ்ட் ஒருவேளை சாப்பாடு தன் மகனோட சேர்ந்து சாப்பிடணுங்கிற ஆசை. ராஜாக்கு ப்ரமோஷன் கிடைக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அதனால அவன் முழுசா வேலையிலேயே மூழ்கிட்டான். லேட் நைட் ஆஃபீஸ், காஃபி, லேப்டாப், கால்ஸ்னு இப்படியே தான் அவனுடைய வாழ்க்கை போச்சு. அம்மாவுடைய மெசேஜ் வந்தது. உன்னை பார்க்கணுன்னு தோணுதுப்பா. அவன் உடனே ரிப்ளை பண்ணது என்னன்னா, அடுத்த மாதம் வரமா, அவ்வளோதான். அந்த மெசேஜுக்கு அப்புறம் மீனாட்சி ஃபோன் ஸ்க்ரீனையே தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ரிப்ளை வரவே இல்லை. ஒரு காலும் வரல. அந்த இரவும் அவங்க தனியாக தான் சாப்பிட்டாங்க. ஒரு நாள் காலையில் ராஜாவுக்கு ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து ஃபோன் வந்தது. தம்பி உடனே ஊருக்கு வாங்க. அவனுடைய ஹார்ட் பீட் அதிகமாச்சு. என்ன ஏதுன்னு தெரியாமல் பைக்கு பஸ்ஸுன்னு அதில் இதுலன்ட்டு மழையிலையும் டிராஃபிக்லேயும் ஒரு பயத்திலேயே அவனுடைய கிராமத்துக்கு வந்தான். வீட்டுக்கு வெளியே நிறைய செருப்பு கிடந்துச்சு. அங்கே இருந்த எல்லார்கிட்டையும் ஒரு அமைதி. அவன் உள்ளே போனான். ஒரு மூலையில் ஒரு வெள்ளை துணி. அவனுடைய கால்கள் நடுங்க ஆரம்பிச்சது. அம்மானு கூப்பிட்டான். ஒரு பதிலும் இல்லை. அந்த நொடி அவனுடைய வாழ்க்கையில முதல் முறையா தன்னை முழுசா தனியா இருக்கிற மாதிரி உணர ஆரம்பிச்சான். அவனுடைய அம்மா பக்கத்துல வந்து உட்கார்ந்தான். அவங்க கைய பிடிச்சான். உடம்பு சில்லுன்னு இருந்தது. மா எழுந்துருமா, நான் வந்துட்டேன். ஒரு பதிலும் இல்லை. அவன் அழ ஆரம்பிச்சான். மா ஒரு தடவை பேசுமா. சுத்தி இருந்தவங்க எல்லாரும் அமைதியா இருந்தாங்க. ஏன்னா சில வருத்தங்களுக்கு ஆறுதலே கிடையாது. அந்த இரவு சரவணன் ஒரு கவர் கொடுத்தான் ராஜா கிட்ட. உங்க அம்மா இதை உனக்காக வச்சிருந்தாங்க, இந்தா. ராஜாவுடைய கைகள் நடுங்குச்சு. உள்ள ஒரு லெட்டர் இருந்தது. ராஜா, நீ பிஸின்னு எனக்கு தெரியும்பா. நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. நீ சாப்பிட்டியான்னு கேட்கறது கூட எனக்கு ஒரு சந்தோஷம். நான் இல்லாத பிறகும் நீ தவறாம சாப்பிடணும். சாப்பிடாம இருக்காத, லேட்டா தூங்காத, உடம்ப பார்த்துக்கோ. ஒரு நாள் நேரம் கிடைச்சா நம்ம வீட்டில் சேர்ந்து சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன். பரவாயில்ல, அடுத்த பிறவில பார்த்துக்கலாம்ப்பா. அந்த லெட்டர்ல கண்ணீர் துளிகள் இருந்துச்சு. ராஜா அந்த பேப்பரை கட்டி பிடிச்சு அழுதான். அவன் வாழ்க்கையில முதல் முறையா பணத்தால ஒரு பயனும் இல்லைங்கிறத உணர்ந்தான். சில மாதங்களுக்கு பிறகு ராஜாவுடைய வாழ்க்கை மாற ஆரம்பிச்சது. அவன் வேலை மட்டும் வாழ்க்கை இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டான். ஓல்டேஜ் ஹோம் போவான், அனாதை இல்லங்களுக்கு போவான். ஒரு நாள் அந்த இல்லத்துல ஒரு குட்டி பையன் கேட்டான், அண்ணா நீங்க ஏன் எப்பவும் சோகமாவே இருக்கீங்க? ராஜா சிரிச்சுக்கிட்டே சொன்ன ஒரு வார்த்தை, லேட்டா கத்துக்கிட்ட ஒரு பாடம் ஒண்ணு இருக்குப்பா, அவ்வளவுதான். வாழ்க்கையில நமக்கு முக்கியமான மனிதர்களை நாம அப்புறமா பார்க்கலான்னு நினைப்போம். ஆனா சில அப்புறங்கள் வரவே வராது. பெற்றோர்களுக்கு எக்ஸ்பென்சிவான கிஃப்ட் எல்லாம் தேவையில்லை, நேரம் தான் வேணும். ஒரு நாள் அவங்க ஃபோன் கால் வராம போகும். சாப்பிட்டியான்னு யாரும் கேட்க மாட்டாங்க. அப்போதான் அந்த சாதாரண கேள்விக்குள்ள எவ்வளோ பெரிய அன்பு இருக்குன்னு புரியும். சில ஆசைகள் நிறைவேறாத பிறகுதான் அதோட வழி புரியும். மீண்டும் ஒரு கதையில் நாளை சந்திப்போம். நன்றி.